தமிழக தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பது ஏன்? மத்திய அமைச்சருக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டுள்ள பதில். மத்திய கல்வி அமைச்சரின் கேள்விக்கு பதிலளிக்கும் வகையிலும் தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு எதிர்ப்பதற்கான காரணத்தையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சற்று முன் தெரிவித்துள்ளார். கல்வியில் பின்தங்கிய மாநிலங்களுக்கு அதிக நிதிச்சுமையை மத்திய அரசு தருவதாக சிறப்பாக செயல்படும் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு நிதியை தர மறுப்பதாகவும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு விவரங்களை சுட்டிக்காட்டி தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழக மாணவர்கள் மீது அக்கறை இருந்தால் தேசிய கல்விக் கொள்கையை தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டும் என்றும் தமிழ் உள்ளிட்ட தமிழ் மொழிகளில் கல்வி கற்றல், தமிழ் மொழியில் தாய்மொழியில் தேர்வுகள் நடத்தப்படுதல் உள்ளிட்ட தமிழக முதல்வர் எதிர்க்கிறாரா எனவும் கேள்விகளை முன்வைத்தார். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தனது எக்ஸ் பக்கத்தில் செவ்வாய்க்கிழமை பதிவு ஒன்றை வெளியிட்டார். அதில் பாரம்பரியத்தை காத்திடும் வகையில் மொழிக் கொள்கைகளுக்கு தமிழகம் ஏற்றுக்கொள்ளது. மேலும் எங்களின் அடையாளம் எதிர்கால தலைமுறையினருக்கு ஆங்கிலத்தை கற்பிக்கிறோம். தமிழில் கற்பிப்பதையும் ஆங்கில அறிவை போதிப்பதையும் தமிழகம் உறுதி செய்துள்ளது. மத்திய அரசு பணிகளில் சம வாய்ப்பை உறுதிப்படுத்தும் வகையில் போட்டித் தேர்வுகளை தமிழ் மொழியில் நடத்த வேண்டும் என தமிழக முதல்வர் பல முறை மத்திய அரசுக்கு கோரிக்கையும் வைத்திருக்கிறார். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அமைச்சர் அன்பில் மகேஷ் சற்று முன் ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஜிடிஆர்பியோடைய 2024 நோட்டிஃபிகேஷன் இன்னும் சில தினங்களில் நமக்கு கிடைக்குங்க. ஸோ ஒருவேளை இன்று இல்லைன்னா நாளை கூட வெளியிடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மக்களே கவலையப்பட வேண்டாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அடுத்தடுத்த அப்டேட்கள் எல்லாமே நமக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.